மார்கழி திருவாதிரையை முன்னிட்டு சங்கராண்டாம்பாளையத்தில் புகழ்பெற்ற பொன்னூஞ்சல் திருவிழா நடந்துச்சுங்க. கொங்கு வேளாளரில் பெரிய குலத்தாருக்கே உரிதான ஒரு விழாங்க இந்த பொன்னூஞ்சல் திருவிழா. இந்த பொன்னூஞ்சல் திருவிழாவோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க. கரிகால சோழனோட தாய்மாமன் இரும்பிட தலையாருங்க. அவரோட வழி வந்தவங்க தான் பெரிய குல வேணாடர்கள்னு சொல்கிறாங்க. கரிகால சோழன் அவரோட மகளான ஆதிமந்தைய சேரநாட்டு அரசனான ஆட்டநத்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருங்க. ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, சேர மன்னனுக்கு எதிராக நடந்த போரில் இரும்பிடத்தலையார் சேர மன்னனுக்கு உதவி பண்ணி நாட்டை காப்பாற்றி கொடுக்குறாருங்க. அதனால் சேர மன்னன் வேளிர் நாட்டை ஆள்ற உரிமையை இரும்பிடத்தலையாருக்கு கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட பரம்பரையில் முதல் வீட்டுக்கு வேணாடர் பட்டமும் கொடுக்குறாருங்க. கரிகால சோழன் அவரோட மகள் ஆதிமந்தை ஆடிய பொன்னூஞ்சலை வேணாடர் வம்சத்தில் வர முதல் பெண் குழந்தைகளுக்கு ஆடுற உரிமையை கொடுக்குறாருங்க. அதிலிருந்து இந்த பொன்னூஞ்சல் விழா பெரிய குலத்தோட முதல் வீடான சங்கராண்டம்பாளையம் வேணாடர் அரண்மனையில் மார்கழி திருவாதிரையில் நடந்து வந்துட்டு இருக்குதுங்க. தாயே ஆடிரூஞ்சல் இந்த வருஷம் நடந்த மார்கழி திருவாதிரை பொன்னூஞ்சல் திருவிழாவில் யாரெல்லாம் அவங்க பெண் குழந்தைகளை பொன்னூஞ்சலில் வச்சு ஆட்டினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.